உனது நம்பிக்கை பெரியது. கானானிய பெண்ணுடைய நம்பிக்கையானது பெரிதாக இருக்கிறது. பிற இனத்தவர் ஆகிய அந்த பெண்மணி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது அதிக அளவு நம்பிக்கை வைத்திருந்தார். அவருடைய மகளுடைய நோய், அந்த பேய் படுத்திலிருந்து அவரால் விடுவிக்க முடியும் என்று உறுதியான நம்பிக்கையோடு இருந்தார். அதனால் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அண்டி வந்து கேட்கின்றார். அவருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்கி மறுமொழி கூறுகின்றார். உமது நம்பிக்கையின் பேரிலே அந்த வல்ல செயலை செய்கிறேன் என்று அந்த பெண்மணிக்கு அந்த அற்புதத்தை செய்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் பார்க்கின்றோம், ஆபிரகாம் சோதோம் நகர மக்களுக்காக மன்றாடி பேசுகின்றார். இதே போன்று யாக்கோப்பு இறைவனிடம், நீ எனக்கு ஆசி வழங்கினாலுடைய நான் உன்னை போக விட மாட்டேன் என்று உறுதியாக இருக்கின்றார். அதே போன்று அந்த கானானிய பெண் அவருடைய நம்பிக்கையின் பேரிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை இங்கு நிகழ்த்துகின்றார். நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம், இந்த தொழுகைக்கூடத்தினுடைய தலைவர் அவருடைய மகள், ஆண்டவரே இப்போதுதான் என் மகள் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்று அவர் கூறுகின்றார். இயேசு எழுந்தவர் பின்னே சென்று சிறுமியின் கையை பிடிக்கின்றார். அவளும் உயிர் பெற்று எழுகின்றார். அந்த தொழுகைக்கூட தலைவரினுடைய நம்பிக்கை பெரிதாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கின்றோம், அவருடைய நம்பிக்கையின் பேரிலே அவர் அந்த அற்புதத்தை அங்கு செய்கின்றார். மத்தேயு 9:12 வாசிக்கிறோம். 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட பெண்மணி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடையை தொட்டாலே நான் குணம் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு அவர் தொடர்கின்றார். இயேசு அவருக்கு அந்த வல்லமை அவரிடமிருந்து வெளிப்படுகின்றது. அவர் கூறுகின்றார், மகளே துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று கூறுகின்றார். யாக்கோப்பு காரனை நோக்கி சென்ற பொழுது ஒரு இடத்தில் வந்து அங்கு அவருக்கு கனவானது வருகின்றது. அந்த கனவிலே பெரிய ஏணி, அது விண்ணுக்கும் மண்ணுக்குமாக அந்த ஏணியிலே வானதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கின்றார்கள். 28:17 நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாய் இருந்து இந்நாட்டிற்கு உன்னிடத்தில் திரும்பி வரச் செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். அவருடைய பாதுகாப்பானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. 2 கொரிந்தியர் 4:8-9 நாங்கள் எல்லா சூழ்நிலைகளும் இன்னொன்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 10 தொழுநோயாளிகளை குணமாக்குகின்றார். அவர்கள் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று கூறுகின்ற பொழுது அவர் இறங்குகின்றார். அவர்கள் நலம் பெறுகின்றார்கள். ஒரே ஒரு நபர் மட்டும் வந்து அவருக்கு நன்றி கூறுகின்றார். எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். நமது நம்பிக்கை மேலும் மேலும் வலுப்பெற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம், ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை முழுதுமாக ஆட்கொள்ளட்டும். அவருடைய ஆசீர் முழுதுமாக நமக்கு கிடைக்கும்படியாக நமது தேவைகளை ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு எடுத்துரைக்கும் பொழுது அவர் நமக்கு அற்புத செயலை செய்கின்றார். நாம் விரும்புவதை அவர் கொடுக்கின்றார்.